அன்பார்ந்தவர்களே, சில நேரங்கள்ல இந்த பள்ளிகள்ல வேலை செய்யற இமாம்கள் இருக்கிறாங்க, முஅத்தின்மார்கள் இருக்கிறாங்க. எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, அன்பார்ந்தவர்களே, வருடத்துல ஒரு மாதத்தை எதிர்பார்த்திருப்பாங்க அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிக்கிறதுக்கு. ஊர்ல வீடு வீடா வந்து பிச்சை கேட்கிறவங்க ரமலான் மாசத்துல லட்சக்கணக்கு தேடிட்டு போயிருவாங்க. ஆனா இவங்க மதிப்போடையும் ரெஸ்பெக்டோடையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு யாருக்கிட்டமே கையேட்டி கேட்க இயலாத நிலை இருக்கும். யாருக்கிட்ட போய் தந்த தேவையை சொல்ல இயலாத நிலை இருக்கும். ஆனா மனசுல பெரிய சுமையோட இருப்பாங்க. ஏண்ட தேவையை யாரும் நிறைவேற்ற மாட்டாங்களா? ஏண்ட கஷ்டத்தை யாரும் போக்க மாட்டாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு சாராரை புகழ்ந்து சொல்லுகிறான். உங்களை பார்த்து மடையர்கள் பணக்காரன் நினைப்பாங்க, தன்னிறை உள்ளவங்க நினைப்பாங்க, மக்கள்கிட்ட கை நீட்டி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உறவுகள், மனிதர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் இருக்கலாம். நாங்க பட்டத்தை பார்ப்போமான அவருடைய வருமானம் போதாம இருக்கும். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் சமூகத்துல தலையை போட்டு பாருங்க. தேவை உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய தேவையை எதிர்பார்த்து வாடுகிற மனிதர்கள் இருக்கிறாங்களா? குறிப்பாக முஅத்தின்மார்கள், இமாம்களாக வேலை செய்பவர்கள், அவர்களை உங்களுடைய தர்மங்கள்ல, உங்களுடைய கொடுப்பனவுகள்ல என்ன செய்யுங்க, கவனிச்சுக்குங்க. உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா ஒரு இஃப்தாருக்கு நீங்க 20,000 செலவழிச்சிடுறீங்க. ஆனா அந்த பள்ளியில கடமை புரிகிற இமாமுக்கும் முஅத்தினுக்கும் அந்த நோம்புக்கு 20,000 மேலதிகமா கிடைக்கிறது இல்ல. அப்படி நிலைமை இல்லாம அவர்களை திருத்தி, எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அப்படித்தானே, நாங்க பள்ளிக்கு வரக்கோல பாங்கு சொல்லிட்டு பள்ளியை கூட்டி வச்சு நிம்மதியா தொழுதுட்டு போங்கப்பான்னு ஒரு முஅத்தின் வேலை செய்கிறார் என்றால் அல்லாஹு அக்பர். நாங்க பள்ளிக்கு வரக்கோல முன்னால இருந்து கொண்டு எனக்கு பின்னால தொழுதுட்டு போங்கன்னு எங்கட இமாம் ஜமாத்து பணியை எங்களுக்கு ஒருவர் செய்து தருகிறார் என்றா அல்லாஹு அக்பர். ஒரு மிம்பர்ல ஏறி பேசிட்டு போயிடலாமுங்க, வாரம் பேசுறோம் போயிடுறோம். ஆனா பள்ளியில கடமை புரிகிற முஅத்தின், அவருக்கு லீவ் 24 அவர் ஜொப் உண்டாயது. இமாம் 20-30 நாளும் ஜொப் உண்டாயது. அல்லாஹு அக்பர். பெரிய ஒரு தியாகம் செய்யறாங்க. அந்த முஅத்தின்மார்களும் அந்த இமாம்களும் இல்லை என்றால் பள்ளிகள் பரிவாரணமற்று போய்விடும் என்கிற நிலை இருக்கிறது என்றால், சுருக்கம், எங்களுக்கு கீழால் கடமை புரிகின்ற, எங்களுக்கு கீழால் பணிபுரிகின்ற அந்த உறவுகளை கண்ணியப்படுத்துகின்ற மனிதர்களாக மாறுவோம்.